ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி போ எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஷூ பண்ணும்போது இந்த போ வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம ஹெட்பேண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த ரோஸ்க்கு பதிலாக இந்த நம்ம வந்து போ வந்து வச்சுக்கலாம். இதுவும் அழகாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஃப்ராக்லாம் பண்ணோம்னா அந்த ஃப்ராக்கில் வந்து பட்டன்ஸ்க்கு பதிலாக இங்கே வந்து அந்த போ வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போ பண்ணுறதுக்கு பேசிக் தையல்கள் தெரிஞ்சால் போதும். புதுசாக அந்த சேனல் பார்க்குறவங்க பேசிக் தையல்கள்லாம் எப்படி பண்ணணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக தேவைப்படுற டூல்ஸ்லாம் என்னென்ன தேவைப்படும் இந்த க்ரோஷே பண்ணுறதுக்கு, அந்த டிப்ஸும் நான் வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட ஃபேஸ்புக் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த போ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேஜிக் ரிங் போட போகிறோம். மேஜிக் ரிங் எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு ஹூக்கை வந்து இது வழியாக விட்டு இந்த நூலை எடுக்கிறோம். எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு செயின் போடுறோம். இந்த செயின் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே 5 போடுறோம். இந்த மேஜிக் ரிங்கை சுற்றிட்டு இது கொஞ்சம் பிடிச்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி பண்ணுங்க. இது கொஞ்சம் நழுவும் அந்த இடத்துல. 1 2 3 4 5. ஸோ 5 செயின் நான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த சின்ன நூல் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படியே வந்து பிடிச்சி இழுங்க. ஸோ இப்படி பிடிச்சி இழுக்கும் போது இது டைட்டாக வந்துடும். அட் த சேம் டைம் இது வந்து புரண்டக்கூடாது. இந்த ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து பெறலாமல் பிடிச்சிக்கோங்க, பெறலாமல் பார்த்துக்கோங்க. எல்லாம் டைட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இப்படி ரவுண்ட் ஷேப்பாக மாறும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து நம்ம ஹூக்கில் வந்து ஒரு லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்பால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு செயினில் வந்து விட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இது கொஞ்சம் டைட்டாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு செயின் எதுன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு செயினில் விட்டு இந்த நூலை எடுக்கிறேன். எடுத்து இந்த நூலை அப்படியே நான் வெளியே கொண்டு வரேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இது இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து ரவுண்டாக கிடைக்கும். இது ரொம்ப இந்த சின்ன நூல் இருக்குது இல்லையா, இது எந்த அளவுக்கு டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நெருக்கமாக நமக்கு வரும். இது நல்லா ரவுண்டாக கிடைக்கிற மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி எனக்கு ரவுண்டாக கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த இங்கேருந்து நான் வந்து ஒரு 5 செயின் போட போகிறேன். இப்போ நீங்கள் சின்ன நூலில், ரொம்ப சின்ன சைஸ் நூலில் பண்ணுறவங்க வந்து நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் காட்டுறேன் எவ்வளோ வரைக்கும் செயின் போடணுன்ட்டு. 2 3 4 5. நம்ம எல்லாரும் வேறு வேறு சைஸில் இருக்கிற நூல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் எடுத்துக்கிட்ட நூல் படி எனக்கு இந்த ஒரு இன்ச்சுக்கிட்ட வருது. இந்த செயின்கள் 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ நீங்கள் வந்து எத்தனை செயின்கள் போடணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இவ்வளோ நீளத்துக்கு வந்திருக்கு, இந்த விரல் நீளத்துக்கு இந்த ஒரு சைடு இருக்கிற போ வருது. உங்களுக்கு சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் செயின்கள் போடுங்க. போட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன். 1 2 ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 தடவை சுற்றணும். சுற்றிட்டு இதுக்கு அடுத்து இது ஸ்டார்ட் ஆனதுக்கு அடுத்து இருக்கிற ஹோல் வழியாக விட்டு இதை வெளியே எடுக்கிறேன். 4 லூப் இருக்கும், 2 வெளியே எடுக்கிறேன். ட்ரிபிள் க்ரோஷே எப்படி போடணுங்கிறதையும் கூட பேசிக் தையல்களே இன்க்ளூட் ஆகிடுது, நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் நான் ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். ஒரு தடவை சுற்றியாச்சு. டபுள் க்ரோஷேக்கு ஒரு தடவை சுற்றினா போதும். இப்போ 3 இருக்கும். இப்போயும் 2 வெளியே எடுக்கிறோம். இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறேன். ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போடுறேன்.
போட்டாச்சு. இப்போ வந்து கடைசியாக இந்த ரைட் சைடில் முடிக்கிறதுக்காக நான் வந்து இன்னும் ஒரு 5 ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா 5 செயின், அதே போல் இன்னும் ஒரு 5 செயின் போடுறேன். இதை வந்து அதே ஹோலில் போட்டு இந்த நூலை இப்போ எடுத்து இப்போ 2 லூப் இருக்குது இல்லையா, இதை அப்படியே வந்து வெளியே எடுக்கிறேன். அந்த லூப்பை ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கிறேன். ஓகே, ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. அதுபோல் நம்மக்கிட்ட சின்ன சைஸ் நூல் இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியும். என்னென்னா இந்த நூலை வந்து 2ஆக கூட சேர்த்து வச்சு கூட பண்ணுங்கள், அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்து என்ன பண்ணணுன்னா இதே போல் இந்த சைடும் போடணும். ஸோ நூலை கட் பண்ணாமையே நம்ம எப்படி அங்கே போகணும்னா இதுக்கு அடுத்து ஹோல் இருக்குது இல்லையா, இங்கே நான் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இப்போ 2 இருக்குது. இது அப்படியே இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கிறேன். அதே போல் இதுக்கு அடுத்ததுலேயும் நான் அதே போல் விடுறேன். விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். 2 இருக்குது, இதை அப்படியே திரும்பி வெளியே எடுக்கிறேன். இப்போது 2 கிராஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ 3ஆவதுக்கு போகிறோம். ஸோ 3ஆவது தான் நம்ம பண்ண வேண்டிய லூப். ஸோ அதுக்கும் அதே போல் நான் உள்ளே விடுறேன். விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். இப்படி எடுக்கிறேன். ஓகே, வந்துருச்சு. இப்போ வந்து இந்த 3ஆவது இங்கே தான் நான் செய்ய போகிறேன். அதனால ஒரு 5 செயின் போட்டு ஆரம்பிக்கிறேன். 2 3 4 5 போட்டாச்சு. அதே போல் ட்ரிப்பிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போடுறேன். அந்த பக்கம் போட்டு அதே கணக்கு தான். அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பிள் க்ரோஷே போடுறேன். கடைசியாக வந்து ஒரு 5 செயின் போட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் வந்து அப்படியே போட்டு எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த நூலை கட் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாக நூல் வச்சு கட் பண்ணுங்கள். இந்த நூல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் யூஸ்வலாக சின்னதாக கட் பண்ணுவோம், இது கொஞ்சம் பெருசாக விட்டே கட் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுங்க வெளியே. போ பண்ணியாச்சு. இப்போது இந்த தொங்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த நூலை வந்து சேர்த்து இப்படியே வந்து சென்டரில் அப்படியே சுற்றுங்க. ஷேப்பும் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. போ வந்தாச்சு. ஸோ இது நல்லா சுற்றிட்டு கடைசி இங்கே முடிச்சு போட்டு மீதி இருக்கிற நூலை வந்து இந்த பின்னாடி பக்கமே சொருகி விட்டுடலாம். பாருங்கள், இந்த போ நான் செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள், சட்டுன்னு சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.